ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் கேழ்வரகு மாவு வச்சு ஒரு பக்கோடா செஞ்சு காமிக்க போகிறேன். அதை தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேழ்வரகு பக்கோடாவுக்கு செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். கேழ்வரகு மாவு 1 கப்பு, வெங்காயம் நறுக்கியது, பெருஞ்சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சால்ட் உப்பு போட்டு பிசைஞ்சு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், சோம்பு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. தேவையான அளவு உப்பு. ஃப்ரெண்ட்ஸ், மாவு பிசைஞ்சாச்சு. இது உண்டை பதத்துக்கு பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு, போட்டு எடுத்துக்கலாம். கெவுரு நாங்கள் வீட்டிலே வாங்கி அரைச்சி வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுத்தப்படுத்தி அரைச்சி வச்சுருக்கோம். பக்கோடா வெந்துட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துடணும். ரொம்ப வேக விட்டோம்னா ரொம்ப ஹார்டாகிடும். அதெல்லாம் இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆவி பறக்க காஃபி, ஆனியன் கேழ்வரகு பக்கோடா ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்லாம். என் வீடியோவை பார்த்துட்டு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.